தேசிய முன்னணியில் மஇக நீடிக்குமா? அடுத்த மாதம் பரிசான் நேஷனல் உச்சமன்ற கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும். ஹலால் சான்றிதழ் கொண்ட வர்த்தக மனைகளில் முஸ்லிம் அல்லாதோர் பெருநாள் அலங்காரங்களுக்கு அனுமதி. சமய பண்பாட்டு நல்லிணக்கத்தை பேண அறிவுறுத்தல். கிள்ளான் பள்ளத்தாக்கில் சிக்கியது 18 டன் போதைப்பொருள். தயாரிப்பு கூடங்களை கைப்பற்றியது போலீஸ். வணக்கம், சலாம் மலேசியா மடானி RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் கண்மணி பத்துமலை. தேசிய முன்னணியில் மஇகவின் நிலை என்ன? அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் பரிசான் நேஷனல் உச்சமன்ற கூட்டத்தில் அது குறித்து விவாதிக்கப்படும். ஆயினும் ஜனவரியில் நடைபெறும் அம்னோ பேரவையில் அது பற்றி பேசப்படாது என தேசிய முன்னணி தலைவர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜாஹிட் ஹமீடி கோடி காட்டினார். Dia tidak kena mengena dengan PAU kerana status UMNO dengan MIC sama saja di dalam Barisan Nasional. Jadi kita akan ada mesyuarat Dewan Tertinggi Barisan Nasional pada Januari tahun hadapan dan ketika itu kita akan putuskan. தேசிய முன்னணியில் நிலைப்பதா நீடிப்பதா எனும் முடிவை ஒத்திவைப்பதாக மஇகவின் 79ஆம் பேரவையில் அறிவிக்கப்பட்டது. ஆயினும் தேசிய முன்னணியில் இருந்து மஇக வெளியேறுவது தொடர்பான 3 தீர்மானங்களும் பேராளர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் அதன் முடிவு மத்திய செயற்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் கட்சியின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் கூறியிருந்தார். கிராம வட்டார முன்னேற்ற அமைச்சின் டேசா கிரானா பட்டியலில் 25 பகுதிகள் இணைக்கப்பட்டுள்ளன. 2026 மலேசிய வருகை ஆண்டை முன்னிட்டு அவற்றுக்கு 1 லட்சம் சுற்றுப்பயணிகள் வருகையளிப்பர் என கணிக்கப்படுவதாக அதன் அமைச்சருமான டத்துஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜாஹிட் ஹமீடி தெரிவித்தார். சுற்றுப்பயணிகள் வாயிலாக பெரும் பொருளாதார பயனில் இருந்து கிராமப்புற மக்கள் விடுபடாமல் இருப்பதை அமைச்சின் இந்த முன்னெடுப்பு உறுதி செய்யும். ஜப்பான், கொரியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து வரும் பயணிகள் கிராமப்புறங்களில் விடுமுறையை கழிக்க ஆர்வம் கொண்டிருப்பதாக கருதப்படுகிறது. எனவே அதற்கான ஏற்பாடுகள் சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சுடன் இணைந்து மேற்கொள்ளப்படுவதாக துணை பிரதமர் சுட்டினார். கிராமப்புற மக்களை உட்படுத்திய தனித்துவமான ஆக்ககர சுற்றுலா தொகுப்பாக டேசா கிரானா பட்டியல் வரையப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அடுத்த ஆண்டு புறநகர் சமூகத்தினரின் வருவாய் 20 விழுக்காடு வரை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் டத்துஸ்ரீ டாக்டர் அஹ்மத் விளக்கினார். கிறிஸ்துமஸ் பெருநாளை முன்னிட்டு 5 நாட்களுக்கு விழாக்கால உச்சவரம்பு விலை திட்டம் வரும் 23ஆம் நாள் தொடங்கி 27ஆம் வரை 14 வகை பொருட்களின் விலை கட்டுப்படுத்தப்படுவதாக உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவின அமைச்சர் டாக்டர் ஆர்மிசான் முகமது அலி தெரிவித்தார். கிறிஸ்துமஸுக்கு 2 நாள்கள் முன்பும் பின்பும் அந்த விலை உச்சவரம்பு திட்டம் நடப்பில் இருக்கும். பயணீட்டாளர்களின் நடப்பு தேவையை கருத்தில் கொண்டு பொருட்கள் பட்டியலிடப்பட்டிருப்பதாக அமைச்சர் விவரித்தார். இறக்குமதி செய்யப்பட்ட செம்மறி இறைச்சி, இறக்குமதி முட்டைகோஸ், சீன செம்முள்ளங்கி, தக்காளி, பழமிளகாய், பெரிய வெங்காயம், ஹாலந்து வெங்காயம், சீன உருளைக்கிழங்கு, பன்றி இறைச்சி போன்றவை விலை கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. டாக்டர் ஆர்மிசான் பாப்பாரில் செய்தியாளர்களிடம் பேசினார். இந்தோனேசியா சுமத்ராவில் பெரு வெள்ளத்தில் சிக்கிக்கொண்ட 7 மலேசியர்களில் 6 பாதுகாப்பாக தாயகம் திரும்பினர். இன்னமும் நிலை தெரியாதிருக்கும் ஒருவரை தேடும் முனைப்புகள் தொடர்வதாக வெளியுறவு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது ஹசான் தெரிவித்தார். அஸ்ருல் நிசாம் அப்ரிட் சோன் எனும் மலேசியரை தேடும் முனைப்புகள் 23ஆம் நாளை தொட்டிருப்பதாக அமைச்சர் விவரித்தார். தொடர்புடைய நபர் குறித்த அண்மைய விவரம் ஏதும் இந்தோனேசிய அதிகார தரப்பிடம் இல்லை. பெருவெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஆட்சேவில் சிக்கிக்கொண்ட 49 மலேசிய மாணவர்களில் 25 பேர் பாதுகாப்பாக நாட்டிற்கு திரும்பியுள்ள வேளை 24 பேர் இன்னமும் அங்கிருந்து மீட்கப்படவில்லை. பேரிடரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளின் அண்மைய நிலவரம் குறித்து மேடானில் உள்ள மலேசிய பேராளரகம் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக டத்துஸ்ரீ முகமது ஹசான் விளக்கினார்.
முஸ்லிம் அல்லாதோர் பெருநாள்களின் படங்கள், வரையோவியங்கள் அல்லது அலங்காரங்களை உணவகங்களிலும் விடுதிகளிலும் காட்சிப்படுத்தும் விவகாரம். மலேசிய ஹலால் தர சான்றிதழ் உள்ளவர்களுக்கும் அதனை பயன்படுத்த தடை இல்லை என பிரதமர் துறையின் சமய விவகார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி ஹசான் தெளிவுபடுத்தினார். முஸ்லிம் அல்லாதோர் பெருநாள்களின் படங்கள், வரையோவியங்கள் அல்லது அலங்காரங்களை பயன்படுத்தினாலும் ஹலால் விதிகளுக்கு அவை முரணாக இல்லாதது உறுதி செய்யப்பட வேண்டும் எனவும் அமைச்சர் நினைவுறுத்தினார். அதேவேளை பிற சமயத்தாரின் வணக்க வழிபாடு தொடர்புடைய பொருள்கள் காட்சிப்படுத்தப்படக்கூடாது. ஹலால் தரச் சான்றிதழ், அதன் ஹலால் முத்திரை ஆகியன அந்த அலங்காரத்தில் உட்படுத்தப்படக்கூடாது. சமய பண்பாட்டு நல்லிணக்கத்தை பேணும் வேளை ஹலால் விதிகளையும் பிழையற பின்பற்றுமாறு டாக்டர் ஜுல்கிஃப்லி தொழில்துறையினரை கேட்டுக்கொண்டார். குடும்ப சிக்கல்களுக்கு எளிய தீர்வு காண மனமுறிவு ஒன்றே தீர்வன்று. எனவே அதனை வழமையாக்கும் மக்களை குழப்பும் பதங்களும் அணுகுமுறைகளும் தவிர்க்கப்பட்டு மன வாழ்க்கை சிக்கலை அறிவாற்றல், பொறுப்புணர்வு ஆகியவற்றின் அடிப்படையில் கையாளப்பட வேண்டும் என டாக்டர் ஜுல்கிஃப்லி அறிவுறுத்தினார். திருமணம் என்பது கடமையும் பெரும் பொறுப்புணர்வு அடிப்படையிலும் உருவானதாகும். உணர்வுகள், சமூகம், ஆன்மம் இவற்றோடு இணையர் குழந்தைகள் நலனையும் அஃது உட்படுத்தியுள்ளது. குடும்பத்தில் எழும் சிக்கல்கள் கட்டம் கட்டமாக தீர்க்கப்பெற வேண்டும். ஆலோசனை, கலந்துரையாடல், நடுவரை இருத்துவது, நிபுணத்துவ நெறியுரை முதலிய அணுகுமுறைகள் கையாளப்பட வேண்டும் என அமைச்சர் அறிவுரைத்தார். மாநில இஸ்லாமிய சமயத்துறைகளும் ஷரியா கீழ்நிலை நீதிமன்றங்களும் ஆலோசனை, வழிகாட்டி சேவைகள் முதலியவற்றை வழங்குகின்றன. மனவிலக்கு போன்ற பெரும் முடிவுகளை எடுக்கும் முன்னர் தம்பதியருக்கு அவை மதியுரை வழங்கும். மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத்துறையின் கீழ் KSK கேர் மையமும் திருமணத்திற்கு பிந்தைய வழிகாட்டுதல் மட்டுமின்றி இணையருக்கு தொடர் நிபுணத்துவ ஆலோசனைகளையும் வழங்குகிறது. ஆதலினால் இஸ்லாமிய குடும்பவியல் தொடர்பான பதங்கள் அல்லது அணுகுமுறைகளை பயன்படுத்தும் போது மிகுந்த கவனம் தேவை என டாக்டர் ஜுல்கிஃப்லி நினைவுறுத்தினார். கிள்ளான் பள்ளத்தாக்கில் போதைப் பொருட்களை பதப்படுத்தி விற்கும் கும்பலின் நடவடிக்கைகளை அரச மலேசிய போலீஸ் படை முறியடித்தது. அதிரடி சோதனையில் 18 டன்னுக்கும் மேற்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக புகிட் அமான் போதைப் பொருள் குற்ற புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்தோ ஹுசைன் ஒமார் கான் தெரிவித்தார். இம்மாதம் 16ஆம் நாள் கிள்ளான் பள்ளத்தாக்கில் சட்டவிரோத ஆய்வுக்கூடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. அதில் கொக்கெயின், MDMA, கெத்தாமின் போன்ற போதைப் பொருட்களை தயாரித்து விற்றதாக ஐயுறப்படும் 6 பேர் கைது செய்யப்பட்டனர். போலீசின் பிடியில் சிக்கிய 3 உள்நாட்டு ஆடவரும் 3 அந்நிய நாட்டு பெண்களும் 24 முதல் 39 வயதுக்கு உட்பட்டவர்கள் என தொடக்க புலனாய்வில் தெரியவந்தது. அந்த அதிரடி சோதனையில் 3 கிலோகிராம் எடையிலான MDMA, 4 டன் எடை கொண்ட கொக்கெயின், 14.4 டன் எடையிலான கெத்தாமின் உட்பட திரவ வடிவிலான போதைப் பொருட்களும் அவற்றை தயாரிக்கும் உபகரணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. அவை சட்டவிரோதமாக விற்கப்பட்டால் 6,85,00,000 பேரின் நல்வாழ்வு குலையக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. 1952 ஆபத்தான போதைப்பொருள் சட்டம் பிரிவு 39B கீழ் இந்த சம்பவம் விசாரிக்கப்படுகிறது. இதனிடையே இவ்வாண்டு ஜனவரி முதல் இம்மாதம் 18ஆம் நாள் வரை அரச மலேசிய போலீஸ் படையின் போதைப்பொருள் குற்ற புலனாய்வுத்துறை நாடு முழுவதும் 609 சோதனைகளை மேற்கொண்டது. அவற்றின் மூலம் 300 கோடியே 10 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான 215 டன் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் 270 கும்பல்களின் நடவடிக்கைகள் முறியடிக்கப்பட்டதோடு 737 பேர் கைது செய்யப்பட்டனர். 19 சட்டவிரோத ஆய்வுக்கூடங்கள் இயங்குவதும் அம்பலமான. மேலும் 14 கோடியே 10 லட்சம் மதிப்பிலான சொத்துகளும் முடக்கப்பட்டதாக டத்தோ ஹுசைன் ஒமார் கான் குறிப்பிட்டார். பாதுகாப்பான தரமான சேவைகளை வழங்குவதன் மூலம் சாலை பயனர்களின் நலன் தொடர்ந்து காக்கப்படும். முதன்மை நெடுஞ்சாலைகளின் நடப்பு கட்டணம் அடுத்த ஆண்டும் நிலைநிறுத்தப்படும் எனும் அரசாங்கத்தின் முடிவை கருத்தில் கொண்டு அது செயல்படுத்தப்படும் என மலேசிய நெடுஞ்சாலை வாரிய தலைமை இயக்குநர் டத்தோ சசாலி ஹாரூன் தெரிவித்தார்.
நிர்ணயிக்கப்பட்ட தரநிலைகளின்படி நெடுஞ்சாலை பராமரிப்பு நிறுவனங்கள் அவற்றின் செயல்பாட்டையும் பராமரிப்பையும் மேற்கொள்வது உறுதி செய்யப்படும். அதோடு ஓய்வுத் தளங்கள், வாகன நிறுத்துமிடங்கள் ஆகியவற்றின் வசதிகள் மேம்படுத்தப்படும். தேர்ந்தெடுக்கப்பட்ட நெடுஞ்சாலைகளில் EV மின்சார வாகனங்களுக்கான மின்னூட்டிகள் பொருத்தப்படுவதுடன் இலவச இணைய அணுகலை வழங்கவும் கூடுதல் கவனம் செலுத்தப்படும். அடுத்த ஆண்டு நாட்டில் உள்ள 10 நெடுஞ்சாலைகளின் கட்டணம் நிலைநிறுத்தப்படும் என பொதுப்பணி அமைச்சரின் அறிவிப்பை மலேசிய நெடுஞ்சாலை வாரியம் வரவேற்கிறது. வாகன நெரிசலையும் பயண நேரத்தையும் குறைக்க போக்குவரத்து மேலாண்மைக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படும். மேலும் நெடுஞ்சாலைகள் பயணிகள் பயன்பாட்டுக்கு ஏற்றவாறு இருப்பதும் மக்களின் நல்வாழ்விற்கு பங்களிப்பதும் உறுதி செய்யப்படும் என டத்தோ சசாலி குறிப்பிட்டார். அறிவார்ந்த நியாயமான நடுநிலையான போக்கை சட்டமன்ற நாடாளுமன்ற அவைத் தலைவர்கள் கடைபிடிக்க வேண்டும். சட்ட கழகங்கள் மக்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக விளங்குவது அவசியம் என மக்களவைத் தலைவர் தான் ஸ்ரீ ஜோஹாரி அப்துல் வலியுறுத்தினார். நாட்டை நன்முறையில் வழிநடத்தும் மக்களாட்சியின் எதிரொலிப்பாக சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் விளங்க வேண்டும். எதிர்கால தலைவர்களுக்கு கல்வி புகட்டும் தளமாகவும் அது இயங்க வேண்டும் என தான் ஸ்ரீ ஜோஹாரி அப்துல் குறிப்பிட்டார். அவைத் தலைவர்கள் நியாயமாக செயலாற்றுவதோடு அரசியல் கட்சிகளை சார்ந்து செயல்படுவதை தவிர்க்க வேண்டும். சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றத்தில் எட்டப்படும் முடிவுகள் நாட்டு மக்களுக்கு பயனளிப்பதை உறுதி செய்வது அவசியம். அவையின் நேர்மையை பாதுகாக்கும் அரணாக அவர்கள் நீதியை நிலைநாட்ட வேண்டும். சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையிலான விவாதத்தின் இறுதியில் எடுக்கப்படும் ஒவ்வொரு முடிவும் விடுக்கப்படும் கண்டனமும் மக்களாட்சி மீதான மக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்த வழிகோலும். மலாக்காவில் இன்று நடைபெற்ற மலேசிய நாடாளுமன்ற சட்டமன்ற தலைவர்களுக்கான மாநாட்டில் கலந்து கொண்ட பின்னர் தான் ஸ்ரீ ஜோஹாரி அப்துல் ஊடகத்தாரிடம் அவ்வாறு கூறினார். இயங்கலை பாதுகாப்பு சட்டம் சிறாருக்கு இணையத்தில் பாதுகாப்பு அளிக்கும் அந்த சட்டம் அடுத்த மாதம் நடப்புக்கு வரவிருக்கிறது. இலக்கவியல் யுகத்தை அடுத்த தலைமுறை எதிர்கொள்ள மிக முக்கிய நடவடிக்கையாக அது அமைகிறது. இயங்கலையில் கண்காணிப்பு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் முழுமையாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என ஷாலாம் UITM-இன் தொடர்பு ஊடக ஆய்வியல் புலத்தின் அரசியல் சமூக ஊடக ஆய்வாளர் இணை பேராசிரியர் டாக்டர் சரஸ்வதி சின்னசாமி வலியுறுத்தினார். நாட்டில் சேவை வழங்கும் சமூக ஊடக தளங்கள் செயலிகள் அனைத்தும் உரிமத்துக்கு பதிவு செய்வது 2026 ஜனவரி தொடங்கி கட்டாயமாக்கப்படுகிறது. அதனை தொடர்புடைய தரப்புகள் பின்பற்ற வேண்டும். தவறினால் நாட்டின் பொருளாதாரம், கல்வி மட்டுமல்லாது சமூக ஊடக பயனர்களுக்கும் பெரும் பாதிப்பு ஏற்படும் என டாக்டர் சரஸ்வதி சின்னசாமி நினைவுறுத்தினார். பினாங்கின் மேம்பாட்டை நோக்கிய அனைத்து கூறுகளும் மக்களின் நலனை முன்னிறுத்தியே மேற்கொள்ளப்படும். எதிர்கால தேவைகள் குறித்த முழுமையான ஆய்வின் அடிப்படையில் அவை செயலாக்கப்படும் என மாநில முதலமைச்சர் சௌகான்யோ உறுதியளித்தார். பினாங்கு மாநிலம் பல்வேறு துறைகளில் முன்னிலை வகித்தாலும் மக்களின் நல்வாழ்விற்கு என்றுமே முக்கியத்துவம் அளிக்கப்படும் என முதலமைச்சர் திட்டவட்டமாக கூறினார். பினாங்கில் மாபெரும் மேம்பாட்டு திட்டங்கள் செயலாக்கத்தில் உள்ளன. அவை அனைத்தும் மாநில மக்களின் அடிப்படை தேவைகளை கருத்தில் கொண்டே தொடங்கப்பட்டவை என அவர் விளக்கினார். பொருளாதார வளர்ச்சிக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளித்து சுற்றுச்சூழல், மக்களின் சுகாதார பாதுகாப்பு உள்ளிட்ட கூறுகளை பாதிக்கும் வகையான மேம்பாட்டு திட்டங்களை பினாங்கு அரசு ஒருபோதும் நடைமுறைப்படுத்தாது. மாறாக சமசீரான அனைவருக்கும் பலனளிக்கும் வகையான திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். 2040 பினாங்கு மாநில கட்டமைப்பு திட்டம் குறித்த மதிப்பாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் சௌகான்யோ செய்தியாளரை சந்தித்தார். மாந்த ஆற்றலுக்கு நிகராக உலகை ஆக்கிரமிக்கிறது தொழில்நுட்பம். அதன் வளர்ச்சிக்கு ஏற்ப இளம் தலைமுறை, குறிப்பாக தமிழ்ப்பள்ளி மாணாக்கர் ஆயத்தமாகி வருகின்றனர். அதனை நோக்காக கொண்டு பினாங்கு மாநில அரசு 28 தமிழ் பள்ளிகளின் மேம்பாட்டிற்காக ஆண்டுக்கு 24 லட்சம் ரிங்கிட்டை ஒதுக்குவதாக மாநில தமிழ் பள்ளிகள் சிறப்பு குழு தலைவர் டத்தோ ஸ்ரீ சுந்தர் ராஜு கூறினார்.
4ஆம் தொழிலியல் புரட்சியை நோக்கி உலகமே பயணித்துக் கொண்டிருக்கும் வேளையில் தமிழ் பள்ளிகள் அந்த நீரோட்டத்தில் பின்தங்கிவிடக்கூடாது. கடந்த 15 ஆண்டுகளாக மாநில அரசின் ஒத்துழைப்புடன் தமிழ் பள்ளி மாணாக்கருக்கு இலக்கவியல் நூலகம், கணினி அறை, எந்திரவியல் வகுப்பு ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன. அதோடு பல துறைகளிலும் அனைத்துலக ரீதியிலும் சாதனையாளர்களை உருவாக்க பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக டத்தோஸ்ரீ சுந்தர்ராஜு தெரிவித்தார். கல்வியே மாணவர்களின் எதிர்காலத்தை உறுதி செய்யும் என்ற உன்னத நோக்கத்தின் அடிப்படையில் பினாங்கு சிப்ரங்பராய் ஜூரு தோட்ட தமிழ் பள்ளியில் இலக்கவியல் நூலகம் திறப்பு விழா கண்டது. மாணவர்கள் நூலகங்களுக்கு வருகையில் வாசிப்பு மீதான அவர்களின் ஆர்வத்தை தூண்டும் உந்து சக்தியாக அது திகழும் என டத்தோஸ்ரீ சுந்தர்ராஜு மகிழ்ச்சி தெரிவித்தார். ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் முக்கிய அம்சமாக விளங்கும் கல்வி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். அவ்வகையில் 1ஆம் ஆண்டு முதல் 6ஆம் ஆண்டு வரைக்குமான மாணாக்கருக்கு இலவசமாக கூடுதல் வகுப்பை கடந்த 4 ஆண்டுகளாக நடத்தி வருகின்றது பினாங்கு சிகை அலங்கரிப்பாளர் நலச்சங்கம். இந்தியர் உள்ளிட்ட அனைத்து இன மாணவர்களும் இந்த கூடுதல் வகுப்பில் பயில்கின்றனர். மலாய், ஆங்கிலம், தமிழ் மொழி, கணிதம் ஆகிய பாடங்களை அடுத்து மூளைக்கும் கற்பனை ஓட்டத்துக்கும் வேலை கொடுக்கும் சதுரங்கம் விளையாடும் முறையும் கற்றுத்தரப்படுகிறது. கல்வி சார்ந்த திறனை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் 2026ஆம் ஆண்டு தொடங்கி ஸ்போக்கன் மெண்டரின் வகுப்பை மேற்கொள்ளவும் அவர்கள் திட்டமிட்டுள்ளனர். கல்வி நடவடிக்கைகளுக்கு அப்பால் பேச்சு போட்டி, பாடல் போட்டி, படம் வரையும் போட்டி உள்ளிட்ட திறன் மற்றும் பண்பாட்டை மேம்படுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. வகுப்புகளை பாடப்புத்தகத்தோடு இலவசமா வழங்கிட்டு இருக்கோம். 2026ஆம் ஆண்டு நாங்க மென்டரிங் கிளாஸும் நடத்த போறோம் இலவசமா. இந்த போட்டியில கலந்துக்கிற வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் சரி, வெற்றி பெற முயற்சி செய்த மாணவர்களுமே வெற்றியாளர்களே என்ற அடிப்படையில எல்லா மாணவர்களுக்கும் சான்றிதழும் பரிசுகளும் எடுத்து வழங்குவோம். இது போல போட்டியால மாணவர்களை நல்வழிப்படுத்த முடியும் என்றது என்னோட நம்பிக்கை. கல்வியிலும் போட்டி விளையாட்டுகளிலும் வளர்ந்து வரும் இந்த இளம் தலைமுறை பின்தங்கிவிடக்கூடாது என்பதே இவர்களின் நோக்கமாகும். அவ்வகையில் ஆண்டுதோறும் மாணவர்களிடையே மீனாம்பாள் சதுரங்க கிண்ண போட்டியும் நடைபெற்று வருகின்றது. அந்த போட்டியில் தொடக்க மற்றும் இடைநிலை பள்ளிகளைச் சேர்ந்த 108 மாணவர்கள் பங்கேற்றனர். பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன. சதுரங்க சுழல் கிண 2025 கண்டு கொண்ட சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் நானா இங்கே கிராண்ட் சாம்பியன். நம் சமுதாயத்தின் ஆணிவேராக திகழும் கல்வி தரத்தை ஓங்கச் செய்வதோடு சீர்மிகு சமுதாயமாக உருவாக வேண்டும் என்பதே ஏற்பாட்டு குழுவின் பேரவா. தாய்லாந்து கம்போடியா எல்லையில் வலுக்கும் ஆயுத மோதல். சண்டையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள 1000த்திற்கும் அதிகமான பள்ளிகளை தாய்லாந்து அரசு தற்காலிகமாக மூடியது. மாணாக்கர், ஆசிரியர் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கம்போடிய எல்லைக்கு அருகே அமைந்திருக்கும் 7 மாவட்டங்களில் உள்ள 1060 பள்ளிகளை தற்காலிகமாக மூட தாய்லாந்து கல்வி அமைச்சு உத்தரவிட்டது. இரு நாடுகளுக்கு இடையே வலுக்கும் சண்டையை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பகுதி வாழும் மக்கள் தற்காலிக துயர் துடைப்பு மையங்களில் அடைக்கலம் நாடியுள்ளனர். 12 நாட்களுக்கு மேல் அங்கு தங்கியிருப்பதாக மாணாக்கர் சிலர் கூறினர். சண்டை முடிவுக்கு வரும் வரை பள்ளிகள் திறக்கப்படாது. லாவோஸ் எல்லை தடுப்பு காவலை கடந்து செல்லும் எரிவாயு ஏற்றுமதியை நிறுத்திக் கொண்டதாக தாய்லாந்து ராணுவம் இதற்கு முன்னர் அறிவித்திருந்தது. கம்போடியாவுக்கு அது அனுப்பப்படுவதாக ஐயுறப்படுகிறது. இரு நாடுகளுக்கும் இடையேயான மோதல் இம்மாதம் 8ஆம் நாள் தொடங்கி கடுமை அடைந்தது. அதற்கு இதுவரையில் 60 பேர் பலியான நிலையில் 5 லட்சத்திற்கும் அதிகமானோர் இடம்பெயர்ந்தனர். இந்தியாவில் 11 வானூர்தி நிலையங்களை ஏலத்தில் எடுக்க அதானி குழும நிறுவனம் தீவிர முனைப்பில் உள்ளது. அவற்றை தனியாரிடம் ஒப்பந்த முறையில் வழங்க இந்திய அரசு முடிவெடுத்ததை அடுத்து வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள அதானி குழுமம் தீவிரம் காட்டுகிறது.
அடுத்த 5 ஆண்டுகளில் $1,100 கோடி செலவில் வானூர்தி நிலைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் வியூக முயற்சியின் அங்கமாக அதானி நிறுவனம் இந்திய அரசுக்கு தோள் கொடுக்க முனைகிறது. கடந்த சில ஆண்டுகளாக வானூர்திகளின் தரத்தை மேம்படுத்த அதன் தலைவரான செல்வந்தர் கௌதம் அதானி முயன்று வருகிறார். வான் போக்குவரத்து துறையை கையாளும் GMR குரூப் குழும நிறுவனம் அதிக பயணியர் எண்ணிக்கையை கொண்டுள்ளது. அந்த முன்னெடுப்பு குறித்து கருத்துரைத்த அதானி ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் நிறுவன இயக்குநர் ஜீட் அதானி ஏலத்தில் சிறந்த அடைவு நிலையை எட்ட தனது நிறுவனம் எண்ணியுள்ளதாக கூறினார். அரசுக்கு சொந்தமான வானூர்தி நிலையங்களை தனியார் மயமாக்கி புதுப்பிப்பதுடன் புதியவற்றை நிறுவும் முயற்சியிலும் இந்திய அரசு இறங்கியுள்ளது. அமெரிக்காவில் மருந்துகளின் விலையை குறைக்கும் முன்னெடுப்பை அந்நாட்டு அரசு மேற்கொண்டு வருகிறது. அரசாங்க திட்டத்தில் இடம்பெறும் மருந்துகள் விலையை குறைக்கும் அந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் 9 மருந்து பெருநிறுவனங்கள் அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் கைகோர்த்துள்ளன. அமெரிக்க அரசாங்கத்தின் மெடிக் எய்ட் திட்டத்தில் இடம்பெறும் மருந்துகள் விலையை குறைக்க அவை முயல்கின்றன. ஏனைய வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக நியாய விலையில் மருந்துகளை மக்களுக்கு விநியோகிக்க எத்தனிக்கிறது அமெரிக்கா. அது தொடர்பில் பிரிஸ்டல் மாயஸ் ஸ்குவீப், கிலெட் சயின்சஸ், மெர்க் அண்ட் ராஷ் US ஆகிய பெரு நிறுவனங்கள் கூட்டு உடன்படிக்கை மேற்கொண்டுள்ளன. நோவார்டிஸ், எம்ஜான், பெரிங்கர் இங்கிள்ஹைம், சனோஃபி, GSK ஆகிய நிறுவனங்களும் அதற்கு உடன்பட்டுள்ளன. அந்த புதிய உடன்படிக்கையின் கீழ் ஒவ்வொரு மருந்தியல் நிறுவனமும் தயாரிக்கப்படும் மருந்துகளின் விலையை குறைக்க தலைப்படும். அமெரிக்க அரசின் மெடிக் எய்ட் திட்டத்தின் கீழ் குறைந்த வருவாய் ஈட்டும் மக்கள் நலன் கருதி அவை அந்த முன்னெடுப்பை மேற்கொள்கின்றன. ஏனைய வளர்ந்த நாடுகளுடன் ஒப்பிடுகையில் 3 மடங்கு விலையில் அமெரிக்கர்கள் மருந்துகள் வாங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முயற்சிக்கு தோள் கொடுக்க காப்புறுதி நிறுவனங்களுக்கும் அறைகூவல் விடுக்கும் வகையில் அவற்றுடன் விரைவில் பேச்சு நடத்த ட்ரம்ப் உத்தேசித்துள்ளார். யுக்ரைன் அமைதி பேச்சுக்கு உடன்படாது அந்த திடுக்கிடும் கூற்றை வெளியிட்டுள்ளார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின். மாஸ்கோ இணங்கினாலும் கீவ் அதற்கு செவி சாய்க்காது என அவர் சாடல் தொனியில் தெரிவித்தார். கடந்த ஆண்டு ரஷ்ய வெளியுறவு அமைச்சு வரையறுத்த கோட்பாடுகள் அடிப்படையில் போர் நிறுத்த பேச்சுக்கு தமது தரப்பு ஆயத்தமாக இருப்பதாக புட்டின் கூறினார். யுக்ரைனின் ஜப்போரிஷியா வட்டார ஹுலியாய்போலே குடியிருப்பு பகுதியில் ரஷ்ய படை ஊடுருவியுள்ளது. அதேவேளை போரை நிறுத்துவது மேற்குலக நாடுகள் மற்றும் யுக்ரைன் கைகளில் மட்டுமே இருப்பதாக ஆண்டிறுதி செய்தியாளர் சந்திப்பில் அவர் கருத்துரைத்தார். அமெரிக்கா வரையறுத்த போர் நிறுத்த உடன்பாடு மீளாய்வு செய்யப்படுகிறது. மாஸ்கோவின் பல கோரிக்கைகளை நிறைவு செய்யும் வகையில் அது இருப்பதாக புட்டின் கூறினார். கூன், குருடு, செவிடு, பேடு நீங்கி மாந்தர் பிறத்தல் அரிது. ஆனால் அவ்வாறு பிறந்திடினும் ஊனம் அல்ல அவை என வாழ்வியல் அகராதியில் பொருளை மாற்றுகிறது அறிவியலின் அதீத வளர்ச்சி. அந்த வளர்ச்சி நீரோடையில் மாந்தர் கைக்கு கிட்டியுள்ளது செவித்திறன் குறைபாடு உள்ளோருக்கு கேட்கும் தன்மை நல்கும் விவேக கண்ணாடிகள். XRAI இன்கார்ப்பரேஷனின் அரிய கண்டுபிடிப்புதான் அந்த விவேக கண்ணாடிகள். அதனை அணிந்து கொண்டால் சுற்றியுள்ளவர் வாயிலிருந்து உதிரும் சொற்கள் கண்முன்னே தோன்றும். பிறர் கூறுவதை சொற்களாக உருவாக்கி புரிய வைக்கின்றன. செவிகளுக்கு தோழனான அந்த செயற்கை நுண்ணறிவு நுட்ப கருவி. அதன் நேர்த்தியான தன்மை கண்டு நெகிழ்கின்றனர் அதனை பயன்படுத்துவோர். செவி குறைபாடு உள்ளவருக்கு செங்கதிராக தோன்றியது அந்த கண்ணாடிகள் என்கின்றனர் அவர்கள். செவித்திறன் அற்றோருக்கும் உள்ளோருக்கும் இடையிலான தொடர்பை அந்த செயற்கை நுண்ணறிவு கண்ணாடி அணுக்கப்படுத்தும் எனவும் அறிவியல் உலகம் கருதுகிறது. Dunia kerjaya sedang berubah. Persoalannya, adakah anda sudah bersedia? Jangan risau. MyMahir oleh Telenkop kan ada merokai kerjaya berpotensi terkini. Temui laluan yang sesuai dengan kemahiran anda. Kenal pasti apa yang diperlukan untuk melangkah lebih jauh. Bina kerjaya yang kekal relevan hari ini dan masa depan. Semuanya ada di MyMahir oleh Telenkop. Layari www.mymahir.my untuk maklumat lanjut.
தாய்லாந்து சி போட்டி. ஆடவர் ஹாக்கி பிரிவில் தங்கத்தை தன் வசமாக்கியது ஸ்பீடி டைகர்ஸ். தேசிய ஹாக்கி வீரர்கள் 8க்கு 0 என தாய்லாந்தை பந்தாடினர். 1971 ஆண்டு தொடங்கி இப்போட்டியில் மலேசியா இதுவரை 18 தங்கப் பதக்கங்களை கைப்பற்றியுள்ளது. ஆட்டத்துக்கான முதல் கோலை முஹாஜிர் அப்துல் ரவுஃப் புகுத்தி அணியை முன்னணி வகிக்கச் செய்தார். அதனைத் தொடர்ந்து 27ஆம் நிமிடத்தில் ஃபைஸ் ஜலி கோல் புகுத்தினார். அதன் மறு நிமிடமே ஐமான் ரொசேமி அணிக்கான 3வது கோலை புகுத்தினார். அதன் பிறகு ஃபித்ரி சாரி 42ஆம் நிமிடத்தில் 4வது கோலை புகுத்தினார். தேசிய அணியினருக்கு 50ஆம் நிமிடத்தில் அல் ஃபரிகோ லியாவ் 5வது கோலை பெற்றுத்தந்தார். ஆட்டத்தின் 55, 57, 60ஆம் நிமிடங்களில் தொடர்ந்து 3 கோல்களை புகுத்தி சாதனை படைத்தார் அமன்ராஜ் சர்வன். எதிரணியை கோல் புகுத்த விடாமல் ஆட்டம் 8க்கு 0 என நிறைவுற்றது. அதனைத் தொடர்ந்து ஹாக்கி மகளிர் பிரிவும் தங்கத்தை கைப்பற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்தது. அதன் இறுதி ஆட்டத்தில் ஸ்பீடி டைகர்ஸ் இந்தோனேசியாவை 6க்கு 0 என பின்னுக்கு தள்ளியது. ஆட்டம் தொடங்கிய சில நிமிடங்களில் கைருனிசா அயுனி, முகமது ஷாருடீன், நூர் அஃபிகா, ஷசானி அஸ்ஹார் ஆகியோரின் வாயிலாக அணிக்கு 4 கோல் கிட்டியது. அதனைத் தொடர்ந்து மனகலா ஹனீஸ், நடியா ஆனும், நூர் மைசாத்துல் ஹனீம், ஷாஃபி ஷேக் ஃபுவாட்டும் மேலும் தலா 2 கோல்களை புகுத்தி அணியின் வெற்றியை உறுதி செய்தனர். இந்த போட்டியில் மகளிர் பிரிவில் மலேசியாவுக்கு கிட்டும் 9வது தங்கம் இதுவாகும். தாய்லாந்து 2025 சி போட்டியின் இறுதி நாளிலும் தங்க வேட்டையிலிருந்து மலேசியா வழுவவில்லை. பொற்பதக்கத்தை எட்டிப்பிடிக்கும் கனாவை நாட்டின் சைக்கிளோட்ட வீரர்கள் ஈடேற்றினர். அந்த இறுதி பந்தயத்தில் தாய்லாந்தை வீழ்த்தி தங்க பதக்கத்தை அவர்கள் வசமாக்கினர். இறுதிச் சுற்றில் நாட்டின் சைக்கிள் வீரர்கள் முகமது ஃபடீல் முகமது ஜோனிஸ், முகமது அக்மல் நசீமி ஜுசேனா, முகமது ரிட்வான் சஹ்ரோம் உத்வேகத்துடன் விளையாடியதன் பலனாக தங்கத்தை கைப்பற்றினர். அவர்கள் 1 நிமிடம் 0.52 வினாடிகளை கடந்து புதிய முத்திரையை பதித்தனர். தேசிய சைக்கிளோட்ட அணி இதுவரை 4 தங்கப் பதக்கங்களையும் 1 வெள்ளியையும் வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளது. இது அந்த பிரிவுக்கான 2 தங்கம் எனும் தொடக்க இலக்கை கடந்துள்ளது. 2025 BWF இறுதி உலக பயண பூப்பந்து போட்டி இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெறுவதில் நாட்டின் 2 இணைகளும் தவறின. ஆரன்சியா சோவுயிக் மற்றும் மன் வெய் சாங் தி கைவுன் இணை குழு நிலையிலேயே தோல்வியை தழுவியது. ஆரன்சியா சோவுயிக் தேசிய இணையர் இந்தியாவின் சிராஜ் ஷெட்டி, சத்விக் சாய்ராஜ், ரான்கி ரெட்டி இணையரிடம் 21க்கு 17, 18க்கு 21, 15க்கு 21 என தோல்வியை தழுவினர். நாட்டின் மற்றொரு இணை மன் வெய் சாங் தி கைவுன் 25க்கு 23, 21க்கு 14, 19க்கு 21 என தென்கொரிய இணையிடம் வீழ்ந்தனர். உலக வெற்றியாளர்களான கலப்பு இணை சென் தங்ஜே தோ இ வெயும் மகளிர் இணை பொலிதான் எம்தினாவும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். புதிய ஆத்திச்சூடி. ரூபம் செம்மை செய். உடல் தோற்றத்தை அழகுபடுத்துவதுடன் நல்ல பண்புகளையும் வளர்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய வெளிப்புற தோற்றத்தை செம்மைப்படுத்துவதுடன் நல்ல உயர்ந்த குணங்களையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என வாழ்வின் உண்மை இயம்புகிறார் வண்டமிழ் பாவலர் பாரதியார். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.